வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இவிஎம் மெஷின் தான் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி அல்லது பிஜேபி ஆட்சி இன்னும் 10 மாத காலம் நடைபெறும் என ராகுல் காந்தி பிறந்தநாள் விழாவில் திருவாரூர் மாவட்ட தலைவர் எஸ்எம்பி துரைவேலன் பேச்சு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ராணித்தோப்பு பகுதியில் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ராகுல் காந்தி 54வது பிறந்தநாள் விழா 101வது பாராளுமன்ற தொகுதி வெற்றி பெற்ற விழா இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட பொதுச் செயலாளர் தீரன் ஆசைத்தம்பி பெட்ரோல் பங்க் திறப்பு விழா என முப்பெரும் விழா திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எஸ்எம்பி துரைவேலன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் ராகுல் காந்தியின் 54வது பிறந்த நாளையொட்டி மகாத்மா காந்தியின் உருவம், ராகுல் காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட கேக்கினை வெட்டி பிறந்தநாள் விழாவை திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எஸ்எம்பி துரைவேலன் பேசியதாவது: நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இவிஎம் மெஷின் தான் வெற்றி பெற்றுள்ளது. வெற்றி பெற்றது பிஜேபி அல்ல. தேர்தல் அறிவிப்புகள் 12 மணி வரை சரியாக சென்றது. 12:30 மணி அளவில் தேர்தல் முடிவுகள் ஹேங்கானது. மோடி தேர்தல் முடிவுகளில் பின்தங்கியிருந்தார். பின்னர் அவர்களது வேலையை ஆரம்பித்து விட்டனர். கண்டிப்பாக பிஜேபி வெற்றி பெறவில்லை, இவிஎம் மெஷின் தான் வெற்றி பெற்றுள்ளது என்பது என் கருத்து. ராகுல் காந்தியின் உழைப்பு போல் யாராலும் உழைக்க முடியாது. ஆனாலும் மத்தியில் நம் ஆட்சி பெற முடியவில்லை. நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. பிஜேபி ஆட்சி இன்னும் 10 மாத காலம் நடைபெறும் என நினைக்கின்றேன். 10 மாதத்திற்கு பிறகு ராகுல் ஆட்சியை கைப்பற்றுவார். ராகுல் காந்தி பாரத பிரதமராக வருவார் என்ற முழு நம்பிக்கை இருக்கிறது என பேசினார். இதில் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். வெற்றி வாய்ப்பு பண்ணதை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தொகுதியில டிஃபரெண்ட் நமக்கு பிஜேபிக்கு அப்படியே வந்து கேங்கான மாதிரியே இருந்தது. ஏன்னா மோடியே பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட்ல வந்து பின்தங்கி தான் இருந்தார். அந்த செய்தி வந்ததுக்கு பிறகு வந்து அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க. ஒன்று ஆகா, மோடிக்கு இந்த நிலைமை என்றால் இந்தியா முழுவதும் எப்படி இருக்கும் என்று நினைத்து உடனடியாக அவருடைய வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்கவில்லை, இவிஎம் மிஷன் தான் ஜெயித்திருக்கு என்பது என்னுடைய கருத்து. தலைவர் ராகுல் அவர்கள் உழைப்பு என்பது எவராலுமே இந்த உழைப்பு உழைக்க முடியாது. 5 வருட காலமாக ராகுல் உழைத்ததுக்கு பலன் இல்லை என்பதுதான் நான் வருத்தப்படுகின்றேன். இந்த ஆட்சி கண்டிப்பாக 10 மாதம் தான் இந்த ஆட்சி நடைபெறும் என்று நான் நினைக்கிறேன். 10 மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக ராகுல் அவர்கள் ஆட்சியிலே கைப்பற்றுவார்கள், பாரதபரமாக வருவார் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது.